பாப்பாவுக்கு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு வீட்லேயே சிம்பிளாக கேக் கட் பண்ணோம். ஆதிக்கும் இதே மாதிரி 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் கேக் கட் பண்ணோம். அதனால ஆதி ரொம்ப நச்சு பண்ணிகிட்டே இருந்தால் பாப்பாக்கும் அதே மாதிரி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கேக் பண்ணியிருக்கேன். ஆனால் க்ரீம் கோட்டிங்லாம் கொடுத்து ஒரு டெக்கரேஷன் கேக் நான் பண்ணதில்லை. இன்னைக்கு சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் விப்பிங் க்ரீம் கிடைக்கல. அதனால சாக்லேட் பட்டர் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி தான் அதை ஃப்ராஸ்டிங் பண்ணியிருந்தேன். ஹாஃப் பர்த்டேங்கிறதுனால கேக்கை பாதியாக கட் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருந்தேன். கேக் கட் பண்ணதுல கொஞ்சம் கோணையை கட் பண்ணிட்டேன். எப்படியோ மேனேஜ் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டேன். மேல சும்மா ஒயிட் சாக்லேட் வச்சு தூவி விட்டுட்டேன். எல்லாரும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கவே இல்லை. வீட்டுல இருந்ததை வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். எல்லாமே ஆதிக்கு முன்னாடி பர்த்டேக்கு வாங்கினது தான். பலூன்ஸ் கூட கொஞ்சம் போன வருஷம் வாங்கினது மிச்சம் இருந்தது. அதை வச்சே மேனேஜ் பண்ணிட்டோம். 2 பேரையும் உட்கார வச்சு கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு கேக் கட் பண்ணியாச்சு. குழந்தைகளுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பெருசானதும் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன்.